மன்னிச்சுக்கங்க. ஒரு பெரிய பெருமை என்னன்னாங்க, கரூரின் கடைக்கோடியில் இருக்கும் கடைசி கிராமத்துக்கு வந்து உங்களுடைய மண்ணில் வந்து காலடி எடுத்து வச்சது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இன்னைக்கு முக்கியமான 3 தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே இந்த ஊர் தலைவர்கள் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் நம்முடைய தேசத்தில் வந்து அதிகமாக மாற்றங்கள் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அடிப்படை மக்களோடு அடிப்படை பிரச்சனையை புரிந்து கொண்டு அதை சரி செய்பவர்கள் இவர்கள் மட்டுமே. ஸோ 3 பேர் இருக்காங்க. வளையன்காட்டு அண்ணன் என் பெரியசாமி அவர்கள், லிங்கம் நாயக்கன்பட்டி தலைவர் அவர்கள் அண்ணன் இங்கே, சே ரகு அவர்கள், ஈனுங்கொன்னூர் தலைவர் அவர்கள், நம்முடைய நந்தகுமார் அண்ணன் அவர்கள், சாந்தப்பாடி தலைவர் அவர்கள், ஊர் பெரியவர்கள், விவசாய நண்பர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது எங்களுடைய வீத லீடர்ஸ் அறக்கட்டளை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கும் நம்மில் ஒரு தலைவன். அந்த அறக்கட்டளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அரவக்குறிச்சி, தென்னிலை, வேலாயுதம்பாளையம், பாண்டிச்சேரி, கடலூர், கோயம்புத்தூர், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த அறக்கட்டளை வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஊருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம். பாண்டிச்சேரியில் பிரச்சனை வேறு, கடலூரில் பிரச்சனை வேறு, அதில் மீனவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கல்வி கற்கும் மாணவர்களில் வேலை செய்கிறோம். பட் கரூர் மாவட்டத்தில் அதிகமாக எங்களுடைய வேலை வந்து விவசாய நண்பர்களோட தான் அதிகமாக வேலை செய்கிறோம். ஏன்னா நம்ம விவசாயம் சார்ந்த பகுதி, ஆட்டுக்குட்டி, முருங்கைக்காய், அதை நம்பித்தான் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இங்கே எங்களுடைய வேலைகள் எல்லாம் சுற்றி தான் இருக்குது. இங்கே வந்திருப்பது விவசாயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாதுங்க. நீங்கள் அனைவரும் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், விவசாயத்தை சார்ந்தவர்கள். அது எப்படி அந்த தொழிலே வந்து பெருமளவில் நம்ம நினைக்கிற எதிர்பார்ப்பில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுறையாக சிதைஞ்சிக்கிட்டு இருக்கு. தாத்தா காலத்தில் இந்த விவசாயம் வந்து அப்பா காலத்தில் இல்லை, அப்பா காலத்தில் இந்த விவசாயம் வந்து பையன் காலத்தில் இல்லை, பையன் காலத்தில் இந்த விவசாயம் வந்து பேரங்காலத்தில் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாமே உங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க. காரணம் வந்து 1000 காரணங்கள் சொல்லலாம். மழை வரல, நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு, அது என்னன்னே தெரியல. முதல்ல நம்ம தாத்தா காலத்தில் வந்து மானாவாரியாக வந்த ஒரு எள்ளோ நெல்லோ இப்போ நம்ம காலத்தில் வர்றதில்லை. என்னதான் நம்ம காரணம் சொன்னால் கூடங்க, நிதர்சனமான உண்மை வந்து இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்தில் கிராமத்தில் யாருமே இருக்க முடியாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாம் படையெடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து மாநகரத்தில் பெரிய ஒரு ஊரில் நல்ல ஒரு வேலை கிடைக்குமான்னு தப்பு அவங்க மேலே கிடையாது. கல்விகள் கற்றுவிட்டார்கள். அவங்க படித்த கல்விக்கு நம்ம ஊரில் வாய்ப்பு கிடையாது. எல்லாம் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு போயிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஃபைனான்ஸ் தொழிலுக்கு நம்முடைய அரவக்குறிச்சி இந்த பகுதியில் இருப்பவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும், எல்லா மாநகரத்துலேயும், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க. இப்படிதான் இதான் நிதர்சனமான உண்மை. எங்களுடைய ஒரே நோக்கம் வந்து விவசாயத்தை மையப்படுத்தி விவசாயி என்பவன் கண்டிப்பாக விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பகுதியில் நம்முடைய அறக்கட்டளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு 3-4 முக்கியமான விஷயங்கள் வேணும். தனி மனிதன் ஒத்துழைக்க வேண்டும், சமுதாயம் ஒத்துழைக்க வேண்டும், அரசியல் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். இது 3 சேர்ந்தா தான் நல்லது நடக்கும். ஒரு ஸ்கீம் டெல்லியில், சென்னையில் நம்ம எம்எல்ஏ எம்பி அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஒரு திட்டத்தை போடணும். அதை வந்து நம்ம கலெக்டர் எஸ்பி உங்கள் ஊருக்கு கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அது உங்கள் ஊருக்கு கொண்டு வரணும். சமுதாயம் நீங்கள் ஏற்றுக்கணும். தனி மனிதனாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் மாற்றம் வரும். மாற்றம் என்பது இவங்க அனைவரும் சேர்ந்தா தான் மாற்றம் நடக்கும். தனித்தனியாக ஒருத்தர் போராடி கிடைக்காதுங்க. இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான். தனி மனிதனாக நம்மளால் போராட முடியாது. ஒரு குழுக்களாக ஒரு 1000 பேர், 500 பேர் கிராமமாக சேர்ந்து நீங்கள் போராடலாம். அதற்கு இந்த தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அரசு கூட அதற்கு தகுந்த சட்டம் கொடுக்கும், மாற்றம் வரும் அப்படின்னு. ஸோ தனி மனிதனாக இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், அந்த லாஸ்ட் ஒரு 6 மாதமாக என்ன பண்ணுறோம். மார்ச் 20ஆம் தேதி ஆரம்பித்தது, ஒரு 5 மாதம் முடிந்து விட்டது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, ஒரு பகுதியில் உங்களை மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகிறோம். நம்மளுடைய பாஸ்கர் மிக அற்புதமாக பேசினார் இல்லைங்களா, அந்த தம்பி பாஸ்கர் ஒரு பேர். இவர் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, பொதிகை டிவியிலோட செய்தி வாசிப்பாளராக இருந்தார். செய்தி வாசிப்பாளர் மட்டும் கிடையாது, செய்தியை தொகுப்பவராகவும் கூட வேலை செய்துவிட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வந்து ஏதாச்சும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் அறக்கட்டளையில் சேர்ந்து அரவக்குறிச்சி சென்டரை வந்து இவர் தான் பார்த்துக்கிறார். நிர்வாகம் வந்து இவர் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி இன்னொரு விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்து முடித்து விட்டு அவரும் வந்து இதே மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. தர்ஷன் ஒரு நண்பர் இங்கே இருப்பார். எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. தர்ஷன் இங்கே இருப்பார். இவர்கள் அனைவருமே
நல்லா படிச்சுட்டு சொந்த ஊருக்கு வந்து நம்ம மண்ணில் நம்ம கிராமத்தில் வேலை செய்யணும். என்ன பண்ணுறாங்கன்னாங்க, ஊராக ஃபஸ்ட்டு போகிறாங்க. உங்கள் ஊரில் வந்து உங்கள் பிரச்சனையை கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஆயத்தமாக களமிறங்கி தலைவர்களோட கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறாங்க. இப்போ தென்னிலை பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக சொன்னது எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி இருக்குதுங்க, பட் ஊசி கூட போட முடியல, டாக்டர் வரமாட்டாரு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா முதல் முறையாக ஒரு 3500 ஆட்டை நாமளே போய் பார்த்து அதுக்கு நாங்களே ஒரு டாக்டர் பிடிச்சி அதனுடைய மருந்து நாமக்கல் மருத்துவக் கல்லூரி அங்கே போய் மருந்தை கொண்டு வந்து ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா 30 ரூபாய் ஆகக்கூடிய மருந்தை வந்து நாங்கள் 15 ரூபாய்க்கு நம்மளுடைய மையம் அங்கே போடுது தென்னிலையில். ஏன்னா ஊர் மக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணி கொடுங்க. இன்னொரு ஊரில் மக்கள் கேட்டாங்க தேனீ வளர்ப்பு, நாங்கள் எல்லாருமே தோட்டத்தில் 2 பெட்டி தேனீ வாங்கி வைக்கணும், எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல, கற்றுக் கொடுங்க. ஸோ தேனீ வளர்ப்புக்கு ஒரு பயிற்சி பட்டறை போட்டு 3 நாள் போட்டு அதில் எல்லாம் வந்து தேனீ வளர்ப்பை பற்றி சொல்லி கொடுத்தோம். ஒரு பெட்டி வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல இயற்கை விவசாயம் செய்யணுங்க, பட் எப்படி செய்யறதுன்னு தெரியல, 4 எறும்பு இருக்குது, 3 மாடு இருக்குது, அது வந்து சாணி போடுது, அதை எப்படி நான் நல்ல ஒரு இயற்கை உரமாக மாற்ற முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை அது போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஊருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை ஒன்றொன்னா சின்ன லெவலில் சால்வ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது நீர் மேலாண்மை, தண்ணி கிடையாது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இதை சால்வ் பண்ணிங்கன்னா தான் மிச்சம் எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும். ஏன்னா அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பகுதி தாலூக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 20 மோசமான தாலூக்கில் நாமளும் இருக்கோம். ஏன்னா மழையை பொறுத்து 20 மோசமான தாலூக் மழை எவ்வளோ பொய்க்கின்றதோ நம்ம பகுதியும் 20 மோசமான ஒரு பகுதியில் அரவக்குறிச்சி இருக்குது. லாஸ்ட் 10 வருஷத்தில் 7 வருஷம் வந்து வறட்சி பிடித்த பிரதேசமாக அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. இது வந்து வறட்சி பிடித்த பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நம்ம ஒத்துக்கணும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவன் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இதில் போராடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். காரணம் 1000 காரணங்கள் சொல்லலாம். கிழுவுமல் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிழுவு வேலி இருந்துச்சு, இப்போ எல்லாம் கிழுவு வேலி எடுத்தாச்சு, எல்லா இடத்துலையும் கம்பி வேலி போடுறோம் இல்லைங்களா, கம்பி வேலி தான் போடுறோம். கிழுவு வேலி யாருமே 550 ரூபாய் கூலி கொடுத்து அவங்களால கிழுவு வேலி போட முடியாது. இப்போ கிழுவு வேலி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்பவெப்பம் மாறிடுச்சு, 2 டிகிரி ஜாஸ்தி ஆகிப்போச்சு. கிழுவு வேலி இருக்கும்போது இந்த பகுதியுடைய தட்பவெப்ப நிலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கம்பி வேலி போட்டதுக்கப்புறம் 2 டிகிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். 2 டிகிரிங்கிறனால மேகம் கூட மேகமூட்டம் வராமலும் போகலாம், மழை பொய்கை குறையலாம். பனைமரங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம், செங்கல் சூளை கொடுத்தோம், பனைமரமே இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பனைமரம் அப்படிங்கிறது தான் தண்ணியை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தி, தண்ணியை வந்து கீழே பிடிச்சி நிறுத்தும். ஸோ பனைமரம் போக 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 வாட்டர் டேபிள் கீழே போயிட்டே இருக்குது, நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்குது. 600 அடி 700 அடி 800 அடி போர் போடுறோம், தண்ணி இல்லை. 3ஆவதாக மயில். உங்கள் ஊரில் மயில் பிரச்சனை இருக்குதுங்களா? மயில் ஒரு காலத்தில் கிழுவு வேலி இருந்தால் உள்ள பாம்பு இருக்கும். மயில் வந்து 7 முட்டை போடும், பாம்பு போய் 4 முட்டையை சாப்பிட்ருங்க. அந்த மயில் 2 குஞ்சு பறிக்கும். இப்போ கிழுவு வேலி இல்லை, பாம்பு இல்லை, மயில் 7 முட்டை போடுது, 6 குஞ்சு பறிக்குது, 5 குஞ்சை கூட கூத்திட்டு சுற்றுது. நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள எங்கே பார்த்தாலும் மயில். கோழி, நீங்கள் வீட்டில் ஒரு கிராமத்தில் கோழிகளை விட இப்போ மயில் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க? பாம்பு இல்லை, பாம்பு முட்டையை சாப்பிட்றது இல்லை, மயில் அதிகமாக குஞ்சு பறிக்குது, எல்லாம் இருக்குது. மயிலை நாம் சுட முடியாது, கொல்ல முடியாது. ஏன்னா வனவிலங்கு சட்டத்தில் வந்து கைது பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம வாழ கற்றுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் தான் விவசாயி என்பவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா? இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் கூலி தொழில் செய்கிறீங்க, இன்னொரு தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போய் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு நாள் தீர்வு கிடையாதுங்க. இன்றைக்கி வந்துட்டோம், நம்ம தலைவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, நாளை காலையில் தீர்வு கொடுக்க முடியாது. உங்களுடன் இணைந்து சுமூகமாக உங்களுடன் பயணம் செஞ்சு ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி உங்கள் கூடவே நம்ம ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுத்து இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது, ஒரு எருமை மாடு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து உரம் எப்படி போடலாம் அப்படின்னு ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது நாம் இத்தனை காலமாக பண்ண விவசாயத்தை விட வித்தியாசமான முறையில் விவசாயம் பண்ண முடியுமா? முருங்கைக்காய் மட்டும்தான் போடணுமா? அல்லது இந்த பகுதியில் ஆடு வளர்ப்புங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக வளர்க்கலாமா? ஒரு குட்டியை வளர்க்குறீங்க, அந்த குட்டியை விற்கிறீங்க, எப்படி விற்கிறீங்க? வியாபாரி உங்கள் தோட்டத்துக்கு வருவான், அவன் சொல்லுவான், அக்கா 4000 ரூபா தாங்க்கா, மார்க்கெட்டில் குட்டி இழுக்க மாட்டேது, 4000 ரூபாய்க்கு கொடுங்கக்கான்னு. நம்ம பக்கத்து தோட்டத்தில் கேட்போம், நீங்கள் எவ்வளோக்குனே கொடுத்தீங்கன்னு. நான் 4000 ரூபாய்க்கு கொடுத்தோம்மா, 4000 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு போங்க. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாய நண்பர்கள் வந்து வெயிட் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் தென்னிலை பகுதி வேலாயுதம்பாளையம் பகுதி போயிட்டீங்கன்னா வெயிட்டு போடுறாங்க. ஒரு தராசு தட்டு எடுத்து ஊர்லேயே வெயிட்டை போட்டு
1 கிலோ 350. இஷ்டனா புடி, கஷ்டனா குட்டி விட்டுட்டு போ, நான் போய் சந்தையில் வித்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண முடியுமா? 3வது வந்து நாம் ஏதாச்சும் நல்ல கறிக்கடைகள், பெரிய பெரிய கம்பெனிஸ் பெங்களூரோ கோயம்புத்தூரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு கறி வந்துடுது. முதல்ல எல்லாம் போய் க்யூவில் போய் நின்று நீங்கள் அந்த க்யூவில் கொரோனாலாம் வாங்கிக்கிட்டு அதில் 1 கிலோ கறி வாங்கிட்டு அந்த க்யூவில், இப்போ கொரோனா காலத்தில் அதிகமாக இருக்கிறது கறிக்கடை க்யூ தானுங்க. இப்போ பெங்களூர் மாதிரி சென்னை மாதிரி போயிட்டிங்கன்னா செல்ஃபோன் எடுத்து ஒரு பட்டன் அமுத்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கறியை கொடுத்துட்டு போயிடுறான். பட் அவன் 900 ரூபாய்க்கு கறியை கொடுக்குறான் 1 கிலோக்கு. பட் நீங்கள் உயிர் கறியை கொடுக்கறது 300 ரூபாய் 250 ரூபாய்க்கு தான் உங்கள் கறி கொடுக்குறீங்க. அப்போ இடையில அந்த கறி எங்கே போகுதுங்க? அந்த பணம் யார் சாப்பிட்றாங்க? அந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்களை ஒழிச்சிட்டு நேரடியாக உங்களுடைய குட்டியை கொள்முதல் பண்ணுறக்கு ஒரு மையம் மாதிரி ஏற்படுத்த முடியுமா? ஒரு யோசனை அந்த மாதிரி பண்ண முடியுமா? முருங்கைக்காய் ஒரு நாள் 20, ஒரு நாள் 2 ரூபா, ஒரு நாள் 200 ரூபா. ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். ஒரு முருங்கைக்காய்க்கு உண்மையான ரேட் எங்கிருந்து வருது? நீங்கள் மிச்சம் எந்த பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயி மட்டும்தான் அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவர்களால் விலையை நிர்ணயம் செய்ய முடியாது. இது விவசாயிக்கு மட்டும்தான். செருப்பு செய்கிறவங்க கூட செருப்புக்கு ரேட் சொல்கிறான், குண்டூசி செய்கிறவங்க கூட குண்டூசிக்கு ரேட் சொல்கிறான் இல்லைங்களா? இந்த பேப்பர் யார் செஞ்சாங்களோ அவங்க கூட பேப்பருக்கு ரேட் சொல்கிறாங்க. விவசாயி மட்டும் நீங்கள் என்ன பொருளை விளைவிச்சா கூட நீங்கள் அந்த பொருளுடைய விலையை நிர்ணயம் செய்வது கிடையாது. இடைத்தரகர் ஒருவன் நிர்ணயம் செய்கின்றான். அரவக்குறிச்சி மார்க்கெட்டில் இல்லைங்கன்னா முருங்கை வந்து கட்டுக்கு எவ்வளோதாங்கன்னு அவ்வளோ தான் கொடுத்துட்டு வர்றோம். இந்த இடைத்தரகர் முறையை ஒழித்து விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நேரடியாக கொள்முதல் பண்ண முடியுமா முருங்கைக்காய்? அது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டம் எல்லா இடத்துலையும் பெரிய பிரச்சனை என்னென்னா, யாருமே துணிஞ்சு முன்னாடி வரமாட்டாங்க இல்லைங்க. 1 வாரம் 2 டன் வருது, 1 வாரம் 4 டன் வருது, நமக்கு அது வேண்டாங்க அப்படின்னு. ஸோ அதற்கான பெரிய முயற்சிகள் எல்லாமே இருக்கிறோம் நாங்கள். முருங்கைக்காய், ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன பிரச்சனைகள், பயிற்சி பட்டறைகள் எங்களுடைய ஃபவுண்டேஷன், எங்களுடைய அறக்கட்டளையை உபயோகப்படுத்திக்கங்க. அதற்கு ஒரு சின்ன ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்போம். ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஒரு ஃபார்ம் கொடுங்க பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஒன்று கொடுங்க பார்க்கலாம். கையில் இருக்குதுங்களா? இந்த தன்னாளர்கள் பதிவு ஃபார்ம் ஒன்று கொடுங்க பார்க்கலாம். பாஸ்கர் கையில் இருக்குதுங்களா? அது ஒன்று கொடுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறோம். இளைஞர்கள் யார் இருக்கீங்களோ சில விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். வாங்குறோம்னா பெரிய குழப்பம். அரசாங்கத்தில் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் உங்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை வந்து அரசாங்க அதிகாரிகள், அவங்க தான் வந்து பண்ணணும். பட் அரசாங்க அதிகாரிகள் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, கலெக்டர் ஆஃபீஸ் போய் விவசாயம் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் கிராமத்துக்கெல்லாம் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நிலம் இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, ஆடு வளர்த்துறீங்களா, மாடு வளர்த்துறீங்களா, உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து இந்த ஸ்கீம் வந்திருக்குன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் பேர் எழுதணும். ஒரு சின்ன ஒரு பேப்பரில் உங்களோட பெயர், உங்களுடைய முகவரி, உங்கள் தொலைபேசி எண், உங்களுடைய ஆதார் எண், உங்களுடைய சர்வே, சொந்த நிலம் வச்சுருக்கீங்கன்னா சர்வே என்னென்ன, பட்டா என்னென்ன, பரப்பளவு எவ்வளவு, நீங்கள் சிறு விவசாயியா குறு விவசாயியா, சாகுபடி செய்யும் பயிர்கள் என்னென்ன சாகுபடி பண்ணுறீங்க, பாசன முறை, கிணத்து பாசனமா வேறு ஏதாச்சும் பாசனமா, டிராக்டர் வச்சுருக்கீங்களா, ட்ரெய்லர் வச்சுருக்கீங்களா, கால்நடை ஆடா மாடா. ஏன்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீம் கிடைக்கும். 5 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீம். 20 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டு போட்டு கொடுப்பாங்க. அரசாங்க செலவில் 20க்கு 30க்கு ஷெட்டு, 5 மாடா 30க்கு 50க்கு ஒரு ஷெட்டு. இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. மக்களை போய் ரீச் ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு பக்கம் அரசு பணம், ஒரு பக்கம் விவசாயி. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ நம்முடைய அரவக்குறிச்சி மையத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, எல்லா அரசாங்க திட்டங்களும் மையத்தில் வச்சுருக்கோம். என்னென்ன அரசு திட்டங்கள் இருக்குது, அது எங்கே கிடைக்கும், மாநில திட்டம் அரசு திட்டம் என்ன, மத்திய அரசு திட்டம் என்னன்னு. ஸோ யாரெல்லாம் நம்ம இளைஞர்கள் இருக்கீங்களோ கொஞ்சம் நீங்கள் ஈடுபாடாக இந்த ஃபார்மை வாங்கி உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகளுக்கு சார்பாக நீங்கள் பதிவு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டங்களை, அரசு திட்டங்களை, உங்களுக்கான திட்டங்களை உங்கள்கிட்ட சேர்த்த வேண்டியது எங்களுடைய கடமை. பாருங்கள், இந்த மாதிரி வருது, எதுக்கு விடுறீங்க? நீங்கள் ஒன்றுமே இல்லை. நாளை காலையில் வந்து நான் புடலங்காய் போடலான்னு இருக்கேனே, நான் வந்து பீக்கங்காய் போடலான்னு இருக்கேன்னா அரசு உங்களுக்கு 2500 ரூபாய் மானியம் கொடுக்கின்றது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். பட் நீங்கள் அந்த 2500 ரூபாய் வாங்கி அதில் நீங்கள் வந்து காய்கறி மட்டும்தான் விளைவிக்கணும். அந்த பணத்துக்கு அதுக்கு நீங்கள் விதை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு நாற்று நடலாம், பொடலங்காய் செடி போடலாம், பொடலங்காய்க்கு விதை போடலாம்.
2,500 ரூபாய் மானியம். காரணம் என்னவென்றால் இந்தியாவில் வந்து விவசாயிகள் வந்து காய்கறியை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு அரசோட நிலைப்பாடு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமையுமே, நன்றிங்கண்ணா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுமே உங்கள்கிட்ட வந்து சேர்த்துறதுக்கான முயற்சி இந்த படிவம். ஸோ தயவு செஞ்சு இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி நம்மளுடைய பாஸ்கர் அவர்கிட்ட கொடுங்க. நம்ம மையத்திலேருந்து ரெகுலராக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது நாளைக்கு காலையில் மாற்றம் நடக்காதுங்க. மாற்றம் என்பது கொஞ்சம் நாள் ஆகும். நமக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, நம்மளுடைய இளைஞர்கள் அவங்க நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் பொண்ணு கூட கொடுக்காத ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். எங்கம்மா நான் சொல்கிறேன் சரிங்களா? நான் சொல்கிறேன் சரிங்களா? விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பீங்களா? ஏங்க, அதுதான் அவலத்திலும் அவலம் வந்து ஒரு இளைஞன் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா 5 டைம் யோசிக்கிறான். காலை வைக்கணுமா, பொழைச்சிக்கலாமா, பணம் சம்பாதிக்க முடியுமா, உள்ளூரில் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா, நம்ம தந்தை தாய் பெருமையாக சொல்ல முடியுமா, என் பையன் விவசாயின்னு சொல்ல முடியுமா, அப்படிங்கிறதா உண்மையான நிலைமை இல்லைங்களா? அதை மாற்றணும். ஏனென்றால் 20 வருடம் கழித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் விவசாயம் பண்ணலினா உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ போய் தானே செய்யறதுக்கு தானே நம்ம சாப்பாடு வருது. நம்ம எல்லாருமே வேண்டாம்னு சொன்னா சாப்பாடு யார் கொடுப்பாங்க? அதற்காக நாச்சி விவசாயம் என்பது ஜெயிக்க வேண்டும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க எங்களோட இருங்க. அரசு திட்டங்களை தேர்த்த வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுக்கு பயிற்சி பட்டறைகள் ஏற்படுத்துவது எங்களுடைய கடமை. உங்களுடைய பிரச்சனைகளை உங்களோட தலைவர்களோட சேர்ந்து நின்று சரி செய்வதும் எங்களுடைய கடமை. சரிங்களா? ஸோ இளைஞர்கள் யார் இருக்கீங்களோ நம்ம அறக்கட்டளையில் ஜாயின் பண்ணுங்க. உள்ளூரில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. விவசாய நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம், நல்லது செய்வோம். சரிங்களா? வாய்ப்புக்கு பெரிய நன்றி. பொறுமையாக எங்களுக்காக 2 மணி நேரமுக்கு மேலே காத்திருந்து நம்மளுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் காக்க வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையாக கொடுத்துருக்கீங்க. என்றென்றும் உங்கள் ஊருக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.